உண்மையாகவே சம்டைம்ஸ் நாம் டைம் கூட கஷ்டப்பட்டு ஒரு சாப்டரை 1 மணி நேரம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அதே சேம் டைம் இன்னொருத்தர் அதை வேகமாக ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும்ல. நம்மளுக்கு அது வருமானா நிச்சயமாக வரும். அது 1x 2x ஸ்பீட் கிடையாது, 10x ஸ்பீடில் கம்ப்ளீட் பண்ண முடியும். வெல்கம் டு வேதாந்து சேனல் பசங்களா. எஸ், ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட்டான பிடிஎஃப் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோட லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளஸ் கமெண்டில் இருக்குது. இந்த பிடிஎஃப் என்னன்ற சீக்ரெட்டை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வாட்ச் டில் த எண்ட். ஓகேங்களா? எஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் தான். லேர்னிங் எப்பயுமே எண்டே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த உலகத்தில் எப்படிலாம் லேர்ன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி படித்து நம்மளோட மெமரிஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதே நேரத்தில் பாட்காஸ்ட் கேட்குறது. பாட்காஸ்ட்னா ஹியரிங் மட்டும். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு மட்டுமே நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் காலில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். இந்த ஹியரிங் மெமரிஸ் இதெல்லாம் தாண்டி யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் லெக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற லெக்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறீங்க ப்ளஸ் வீடியோ. ஸோ ஒரு ஆடியோ வீடியோ ரெண்டுமே காம்பினேஷனில் இருக்க மாதிரி நம்ம மெமரிஸ்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாமும் தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, தட் இஸ் ரைட்டிங். நிறைய பேர் ஒரு விஷயம் நம்மளுக்கு வரல அப்படின்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கரமாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை ஒரு 10 டைம் 15 டைம் எழுத தான் அது அவங்களோட மெமரியிலே வரும். இவ்வளோ பண்ணியும் ஒரு 10 minutes ஆர் ஒரு 2 daysக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்க, நீங்கள் படித்ததில் நான் கொஷின் பண்ணிட்டான்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம படித்ததில் இன்ஃபேக்ட் 10% மட்டும்தான் நம்மளோட மெமரியில் லாஸாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம மெமரியில் அது இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே நம்மளோட பிரெயினோட ஆக்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம பிரெயினில் இருக்க எல்லா நியூரான்ஸும் எவ்வளோ வேகமாக இந்த மாதிரி லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குதோ அப்போ அது நம்மளுக்கு சீக்கிரமாக ஞாபகம் வரும். இந்த மாதிரி லைட்னிங் எஃபெக்ட் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஒவ்வொரு லேர்னிங் மெத்தடையும் அடாப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து அடாப்ட் பண்ணுவோமா? எஸ். ஸோ நம்மளுக்கு தேவை இமீடியட் மெமரி, ஷார்ட் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரி. ஃபஸ்ட்டு ஒரு இமீடியட் மெமரி நம்மளுக்கு நடந்தால் தான் அது ஷார்ட் டேர்ம் மெமரியாக மாற்ற முடியும். அதை தான் நம்ம லாங் டேர்ம் மெமரியாக மாற்ற முடியும். இந்த இமீடியட் மெமரிக்கு நாம் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஹியர் பண்ணுறீங்க, அதே சேம் டைம் அதை நீங்கள் பார்க்கவும் செய்கிறீங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டே அது ஹியர் பண்ணிக்கிட்டு அது கூடவே நோட்ஸ் எடுக்கவும் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் அட் அ ஸ்டெச்சில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 4 லேர்னிங் மெத்தடையும் ஒட்டுக்கா சேர்த்த கலவையாக பண்ணும்போது நம்மளோட பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் பயங்கர இம்பல்சிவாக இருக்கும். இது நம்மளோட இமீடியட் மெமரியை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்றதை அப்படியே உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு 10 வேர்ட் கவனிச்சிருந்தா கூட அந்த 10 வேர்டை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்கும் போது உங்களால் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு இமீடியட் மெமரிக்கான ஒரு மோட்டிவேஷன். எப்போ இந்த 4 மெத்தடையும் ஒட்டுக்கா நம்ம அடாப்ட் பண்ணாதான். நம்ம எல்லாருமே ஒவ்வொன்று தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அது நம்மளோட மெமரியில் லாஸ் ஆக மாட்டேது. இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே மெத்தடாக பண்ண போகிறோம். இதெல்லாமும் தாண்டி கொஞ்சம் நேரம் டைம் லேக் ஆக நைட்டுன்னு ஒன்று வரும். ஸோ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாவ் அ ரிவிஷன். இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது தான் அந்த இமீடியட் மெமரி விட்டிங்கன்னா அப்படியே ஃபேட் ஆயிரும். அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மெமரிக்கு போயிருக்கும். ஸோ அந்த இமீடியட் மெமரியை நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியாக மாற்றணும்னா நீங்கள் அதை நைட் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். இதெல்லாமும் தாண்டி எக்ஸாம் வர டைம்லேயே இருக்கட்டும், இல்லை 1 month or 10 minutes or 1 week டைம் கேப்பில் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயே போட்டிருக்கேன் ரிவிஷன் இன் ஹரி. ஸோ வேகமாக கூட ஹரி டைமில் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். இப்படி ரிவைஸ் பண்ணும்போது அது நம்மளோட லாங் டேர்ம் மெமரியாக மாறும். இதெல்லாமே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் வேணும். ஆமாம் தானே? ஷெட்யூல் அப்படின்னாலே உலகத்தில் இருக்க ப்ரூவன்ட் சயின்டிஃபிக் மெத்தட் என்ன தெரியுமா? மேட்ரிக்ஸ் ஹாவன். ஸோ ஹாவன் மேட்ரிக்ஸுங்கிறது என்னன்னா, நம்மளோட டேல இருக்க எல்லா டாஸ்கையும் ஒரு 4 காலமாக பிரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் காலம் இருக்க அந்த விஷயம் என்ன தெரியுமா? அர்ஜென்ட்டாகவும் இருக்கணும், இம்பார்ட்டண்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி டாஸ்கஸ்க்கு அங்கே போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் அர்ஜென்ட்டாக இருக்கணும், நாட் அர்ஜென்ட் கிடையாது, ஆனால் அது நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ரோலை செகண்ட் காலமில் மல்டிபிள் பண்ணுங்கள். அண்ட்
நம்மளோட செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, இதில் உங்களுடைய விஷயம் என்னன்னா அது நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டாக செய்ய வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதை நம்ம இம்பார்ட்டண்டான்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டில் 2x2 அந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அதில் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாகவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் இதில் மோஸ்ட்லி இந்த இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அந்த டாஸ்க் எல்லாமே உங்கள் லைஃப்ல இருந்து தூக்கி போட்டுகிட்டே வரணும். இதெல்லாமும் தாண்டி அந்த டெலிகேட் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக மினிமைஸ் பண்ண தயாரிக்கணும். இது வேர்ல்டில் இருக்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம். ஆனால் இதை இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல, இதை கொஞ்சம் மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிளாக், அதாவது சேவல் இருக்குல்ல, சேவல் கரெக்டான 5 மணிக்கு கூவ ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அது அதோட பயாலஜிக்கல் கிளாக். 5 மணிக்கு எந்திரிச்சு நீ கூவணும்னு சொல்லிட்டு அது பயாலஜிக்கலாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்காக நம்ம மாற்றி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் டாஸ்க் என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் கொடுங்க. ஒவ்வொரு டைமையும் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்காக மாற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 5 to 6 மேக்ஸ்னா டெய்லியுமே 5 to 6 அந்த டைமிங்கை மேக்ஸ்க்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் 5 மணி ஆச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களோட மெமரிக்கு 5 மணி ஆச்சு நம்ம மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பயாலஜி கிளாக்கில் அது ஃபிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே சேம் டைம் அர்ஜென்ட்டாக இல்லை, ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி நைட் ரிவிஷன். அதை உங்களோட டெய்லி டாஸ்கில் ஃபில் பண்ணி வைங்க. இந்த 2 விஷயத்தையும் இப்போவே நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 month கேப்பில் நம்மளோட பப்ளிக்கில் 500 out of 500 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எப்போது இந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ராஜா மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் வேறு இடத்துலேருந்து வந்தவங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பாலை நிலம் நெல்லை நிலம்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கிறவங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. இப்போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பர்டிகுலராக சொல்லணும்னா நீங்கள் இந்த பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜி ஹியரிங், ரைட்டிங், ரீடிங் இதெல்லாமே பண்ணி நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்தாலும் லாங் டேர்ம் மெமரியில் வரைக்கும் நாம் அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக மாற்றணும். அது என்ன மேம் க்ரியேட்டிவ்னா, ஸ்டோரி ரைட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் ஸ்டோரி ரைட்டிங் பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளோட மைண்டில் பக்காவாக நிற்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இப்படி இருக்க ஒரு ஈக்குவேஷனுக்கு நான் கதை எழுதுகிறேன். ஒரு காலத்தில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு லைன் இருந்தது. அந்த லைனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுனால அவங்களோட ஸ்லோப்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த லைனுக்கு ஒரு ஸ்லோப் கிடைச்சிது. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவங்க மேலே உயர்ந்து அவருக்கு ஒரு பாயிண்ட்ன்ற ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்னரை வச்சு அவரோட லைஃப் செட்டில்டு. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி எழுதுங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் ஃப்ரெண்டுன்றதுனால ஸ்லோப் கிடைச்சிருச்சு, படிப்படியாக உயர அவங்களுக்கு பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. இந்த 2 விஷயத்தை வச்சு அவங்க லைஃப் செட்டில்னு சொன்னால், ஏன்னா ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கிடைச்சாலே நம்மளோட லைன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட ஓன் ஸ்டோரியை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் பொருந்தும் தான். ஆனால் பயாலஜிக்கு இது செட் ஆகாது. பயாலஜி அண்ட் மேக்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வேறு உலகம். அவங்களுக்கு பிக்சரை வச்சு படிக்கணும். ஒவ்வொரு பிக்சர்ஸோட மெக்கானிசம் வச்சு படிக்கணும். ஸோ ஒரு ஹார்ட்டை பற்றி படிக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஒரு ஹார்ட்டில் இருக்கிற நர்வ் ஃபஸ்ட்டு பிளட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க அது உங்கள் மனசில் நல்லா பதியும். அந்த மாதிரி தான் மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கு ஜஸ்ட் டயக்ராம்ஸை வச்சு மட்டுமே 6.2, 6.3, 6.4 எலக்சைஸ் எல்லாமே படிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும். கமாண்ட் கோட் 8 in your words. ஸோ கமாண்ட் கோட் 8ன்னு போட்டிங்கன்னா இந்த டயக்ராம்ஸை வச்சு ஜஸ்ட் 10 minutesல ட்ரிக்னாமெட்ரிக் 6.2, 6.3, 6.4 எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் 10 minutes. நோட் த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இதெல்லாம் தாண்டி டஃப்பாக ஒரு சில விஷயம் இருக்கும். எப்பயுமே ஒரே விஷயத்துக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தான். டஃப்பாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீங்கள் படிக்கும் போது சுங்கம் இல்லைன்னா ஏதாவது ஆரஞ்சு முட்டை இல்லைன்னா புளிப்பு முட்டை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் உங்களோட பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வைக்கும். எப்படின்னா, ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இது பார்க்கும்போது இந்த சுங்கம் சாப்பிடும் போது தானே இந்த சம் பார்த்தோன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் பிரெயின் அதை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வச்சு நம்ம 500 எடுக்க முடியாதா? ஓகே மேம், இப்போ தான் ஒரு விஷயம் தோணுது. ஸ்டோரி சொன்னீங்கல்ல, ஹிஸ்ட்ரியும் ஸ்டோரி தான். ஆனால் அது ஏன் எனக்கு கலெக்ட் ஆக மாட்டேது அப்படின்னா, அதுக்கு டைம் பின்னாடி போக அவங்க யார் எப்படி இருப்பாங்கன்னு அவங்கள நினைக்கவே முடியாது. இமேஜினேஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் தான் தெரியும், கரெக்டாக? அப்போது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்க ஏதாவது ஒரு கேரக்டர் கூட மர்ச் பண்ணி பாருங்களேன்.
ஸோ அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கூட ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸையும் ஈஸியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, ஸோ மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது கான்செப்ட் சம்ஸ். ஸோ மேக்ஸில் எத்தனை கான்செப்ட்ஸ் தான் இருக்குது, ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் எத்தனை சம்ஸ் வராங்க, எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான்ப்பா மாடல்ஸ் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஒரு மாடல்லே இன்னொருத்தர் மாதிரி எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பிடிஎஃபாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை பை பசங்களா, கேட்ச் யூ லேட்டர்.